எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண இன்னையோட 64 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனல் நேம் என்னை பற்றி யோசி திங்க போர்டு வெரி செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி நான் நினச்சது ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 64 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. ஸோ என்னுடைய சேனல் பார்க்குறவங்க, நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, ஒரு விழிப்புணர்வு வீடியோ, அவேர்னஸ் வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ என்னோடய சேனலை முன்னே பற்றி யோசி திங்க அபவுட் யுவர் செல்ஃப். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போன டாபிக் என்னென்னா, ஸோ ரோட் சைட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் பிஸ்னஸ், தெருவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட தான் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் வந்து இந்த வீடியோவை நான் வந்து பகிர்ந்தேன்னா, முக்கியமான ரீசன் ஒன்று நடந்திருக்குங்க. என்னன்னா, அதாவது பார்க்க வந்து வட மாநிலக்காரங்க நிறைய இருக்கும், பெட்ஷீட் வந்து விற்றுருக்காங்க சரிங்களா. வீதி ஸ்ட்ரீட்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வீட்டுக்கு எடுத்து விற்பனை பண்ணுறாங்க. காலிங் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. நம்ம வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. திரும்ப இன்னொரு வாட்டி காலிங் பெல்லை கிளிக் பண்ணுறாங்க. யாருன்னு கேட்டால் யாருமே இல்லை. திரும்ப காலிங் பெல் கிளிக் பண்ணும்போது டான்னு நிற்கிறாங்க. அந்த வீட்டில் எத்தனை நபர் இருக்காங்கன்னு நம்ம மூலயமாவே செக் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. ரொம்ப அவேர்னஸ் வீடியோ பாருங்கள். வட மாநில கும்பல் வந்து சுற்றிட்டுருக்குது. என்னென்னா, ஒரு தரப்பில் வந்து அப்படியே இந்த பெட்ஷீட்டை வந்து விற்பாங்க. விற்றுட்ருக்கும்போது இதில் ஒரு 5-6 பெட்ஷீட் இருக்குங்க, இதை பாருங்கள். இந்த 5 பெட்ஷீட்டில் உங்களுக்கு 3 பெட்ஷீட் நான் இலவசமாக தரேன் அப்படின்னு சொன்னோடனே, ஃப்ரீன்னு சொன்னோடனே, எவ்வளோ பையா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களும் வந்து சொல்லிடுறாங்க, ஒரு பெட்ஷீட் 200 ரூபா சரிங்களா. மொத்தம் வந்து 5 பெட்ஷீட், அதில் வந்து 3 பெட்ஷீட் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன். 2 பெட்ஷீட்டுக்கு ஒரு அமௌண்ட் 400 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பையா 400 ருபீஸா, 300 200 போட்டுக்கு பையான்னு இவங்க தரப்பில் வாதாடுறாங்க. நான் உங்களுக்கு 3 பெட்ஷீட் வந்து ஃப்ரீயாக தரேன்னு இவங்க தரப்பில் இவங்க வாதாடுறாங்க. எனிவே இவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஆசை வந்துருச்சா, வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விற்கிறவன் இப்படி மடித்து விற்றுருக்காப்புல. அதை கவுண்ட் பண்ணும்போது ஒரு லேயர் 200 லேயர், இன்னொரு லேயர், அதை வந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது, 5 பெட்ஷீட் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த பெட்ஷீட்டை நல்லா வந்து டைட் பண்ணி அந்த கயிறில் கட்டிடுறாங்க. கட்டிட்டு நியூ பெட்ஷீட், ஆனால் விரிக்கும் போது வந்து பார்த்தா ஒரு கையில் ஒரு பெட்ஷீட் வச்சுருக்காங்க. அந்த பெட்ஷீட்டை வந்து விரித்து காட்டுறாங்க. அது நல்லா லென்த்தியாக நல்லாயிருக்கும். இவங்க லேயர் வாய்ஸ் இருக்குது. 5 பெட்ஷீட் அப்படின்னு சொல்லி பேசி அவங்களும் வந்து 400 ரூபா கொடுத்து வாங்கிடுறாங்க. 3 பெட்ஷீட் ஃப்ரீன்னு கொடுத்துட்டு ஓட்டம் முடிச்சிடறான் வித்தம். இவங்க அந்த கைத்தை வந்து அவுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அந்த முடிச்சு அவுத்துட்டு பார்க்குறாங்க. பெட்ஷீட் மடித்து வைப்போம்ல லேயராக, பார்த்தா அந்த ஒரு பெட்ஷீட் தான் 5 லேயராக இருக்குது. எங்கே அவனை பிடிக்கிறதுக்குள்ளே ஓட்டான். என்ன பண்ண முடியும்? இதுதான், பேச முடியல, ஏமாந்துட்டாங்க, பிடிக்க முடியல. இதுதான் வீதியில் நடக்கிற ஒரு விஷயம். இதே வீதியிலே பெட்ஷீட் விற்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்தையும் கண்காணிச்சு நோட்டை விட்டு நெக்ஸ்ட் தெஃப்ட்டுக்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 2வது, ரோட் சைட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் வந்து ஒரு ஹெல்மெட் வாங்குறீங்கன்னா, ஒரு லோக்கல் பிராண்ட், அந்த ஹெல்மெட்டை ஒரு வண்டி வச்சு சும்மா உடச்சி பாருங்கள். அமௌண்ட்டு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, உடச்சி பாருங்கண்ணா. சும்மா ஒரு அட்டை மாதிரி ஒரு செட் பண்ணி உள்ளே வந்து தெர்மோகோல்லாம் வச்சு செட் பண்ணி, இதுக்கு ஒரு லோக்கல் பிராண்டை தயாரிக்கிற சின்னதாக ஒரு வீடு மாதிரி எடுத்து செய்கிறாங்க பிஸ்னஸ். நிறைய பேருக்கு தெரியறது. எத்தனை கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்கள். ஹெல்மெட் கம்பெனி, அதுக்கெலாம் போய்ட்டு பேன் பண்ண முடியுமா? அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் வேணும் இல்லையா, ஆத்தரைஸ் சர்டிஃபிகேட். தரமாக தான் வந்து தயாரிக்கிறாங்க.
தெரியாது. ரோட் சைடு வந்து 200-300 கம்மியாக இருக்குது, நம்ம மக்கள் வாங்கிடுவாங்க. பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட் கேஸில் 2 ஹெல்மெட்டை மாட்டியிருந்தோம், அப்படியே நொறுங்கி போச்சு அந்த ஹெல்மெட். அந்த ஹெல்மெட்டை வந்து பரிசோதனை இருக்கும்போது சும்மா ஆட்டையை வச்சு இது மேக் பண்ணி அதை ஒட்டி ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி நல்லா மேக் பண்ணி மேலே இருக்க அந்த கவரை மட்டும் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி இவங்க பிராண்ட் ஒட்டுற மாதிரி ஒட்டி நிறைய ஃபோர்ஜரி நடந்திருக்கு. அந்த ஹெல்மெட் போட்டிருந்தோம், ஆக்சிடெண்ட்டில் பாசிட்டிவ் இறந்து போயிட்டாங்க. இது உண்மை சம்பவம், நியூஸ்லேயே வந்ததுங்க. நிறைய விஷயம் வந்து நம்ம ஏமாந்துட்டுருக்கோம். ஏமாறாதீங்க மக்களே, அதுக்காக தான் இருக்குது. சீரியல் காய்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சிலர் காய்ஸ் உங்களுக்கு சுகன்யா. ஸோ என்னோடய சேனலை முன்னேற்பட்டு யோசி திங்கப்பட ஒரு நீங்கள் பி அலாட் விழிப்புணர்வோடு இருக்கணும், எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படணும். சிலர் காய்ஸ் உங்களுக்கு சுகன்யா.